ஒண்ணுமே இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. ஏ சிரிக்காத. சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு, பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓயிட்டு இருக்கு வண்டி, ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி, சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. ஏ நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது, அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூத்திட்டு போயிட்டு இருக்க, இங்க வா பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு, தண்ட செலவு, கர்மம் கர்மம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன் நிப்பாட்டு, போ போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு, த்ரெட்டன் இருக்கு. எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா போட 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 ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? ஏ உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தான்டா. வேற எவன்டா? எவன் இருக்கான்? ஒன்னு ரெண்டு இல்ல, எவ்வளவு நாட்கள் வேணுமாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு ரெண்டு காரணம்லாம் கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று. இதெல்லாம் பேசுறதுனால என் சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவ. நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு என்ன போட்டியா? இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாய் வந்து நிக்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான் இருக்கேன். தலைவர் எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு, இதுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேளு, அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான். அவனையும் கொண்டு போய் இந்த சால்வையை போத்தி, அப்படி சாதி சால்வையை போத்தி மூடிட வேண்டாம். அவனையாவது விடுவான். அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கிட்டு. இங்க பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்னான் பாருங்க, காமராஜ்ங்கிற ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை. பேசிய என் தம்பி சந்திரசேகர் பேசினான். மூதறிஞர் ராஜாஜி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசு இல்லைன்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டார். ஒருத்தன் வாரான், அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார். இங்கே மேடையில் இருக்கிற எவனும் சரி, இவனும் சரி, எந்த கொம்பனும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான்.